ஆர்சனல் வெர்சஸ் மான்செஸ்டர் யுனைடெட். என்ன சொல்ல, நான் என்னதான் சொல்ல, இன்னைக்கு அவனுங்க பண்ண பெர்ஃபார்மன்ஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஆர்சனல் வந்து செம டாமினேட் ஆனாங்க ஒரு 10-15 நிமிஷத்துக்கு. எப்படா யுனைடெட் தண்ட போறானுங்க, எப்படா என்னடா கதைன்னு பார்க்கும்போது டக்குனு சலிபா கிட்ட ரைட் கார்ல பால் போச்சு, அவன் தூக்கி டிக்ளான் ரைஸ்க்கு போட்டான். எப்படி ரியல் மெட்ரிட் டிக்ளான் ரைஸ் முடிச்சிருவானோ அந்த மாதிரி நம்மளே முடிச்சிருவான்னு சொல்லி பயந்துட்டு இருந்தோம். லிசாண்ட்ரோ மார்டினஸ் தட்டி தாவே அந்த பாலை தட்டி விட்டானுங்க. அங்க இருந்து பார்த்தோம்னா யுனைடெட் கொஞ்சம் ஆப்டிமிஸ்டிக்கா வரா மாதிரி இருந்தது. அப்போ ஒரு சில சான்ஸ் வந்து ப்ரூனோ கிடைச்சது, அது ஒரு சான்ஸ்னே சொல்லலாம். என்னதான் வந்து ப்ரூனோ மிஸ் பண்ணியிருந்தாலும் அவனை நம்மளால திட்டவே முடியாது. நம்மள பாதி நாள் கேரி பண்ணிட்டு போறதே ப்ரூனோ தான். ஸோ வி ஷுட் பி கிரேட்ஃபுல் ஃபார் தட். அதை தவிர பார்த்தீங்கன்னா எம்பூமோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பீக். எப்படின்னா ஜூபிமெண்டி வந்து நடுவில் கிண்டியில போயிட்டு நொண்டி ஆடிட்டு இருந்தான். அவனை தாண்டி எடுத்துட்டு போய் ஒரு கம்பேக்கை போட்டு கோல் அடிச்சானே ஃபர்ஸ்ட் ஹாஃப் 1-1 முடிஞ்சது பாருங்க. அப்பதான் ஒரு பெருமூச்சு விடுற மாதிரி இருந்துச்சு. அமோரிம் சாக்காரப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாருன்னா வந்து பேட்ரிக் டார்கு கிட்ட பால் போகும்போது வந்து ஒரே வந்து பதட்டமா இருக்கு எல்லாருக்கும் அப்படின்னு. அது சொன்னதுல தான் சொன்னா என்ன ஆச்சுன்னு தெரியல. டார்குக்குள்ள போய் புரிஞ்சுட்டானு தெரியல. பிரைம் கேரட் பேலாவே மாறிட்டான். சைட் லைன்ல போய் கோல் அடிக்கிறதா இருக்கட்டும், பேங்கர் அடிக்கிறதா இருக்கட்டும், நியூ கேசிங்ல வின்னர் கோல் அடிக்கிறான். அப்புறம் இன்னைக்கு வந்து ஒரு 1-2 போட்டு ப்ரூனோட ஆடி செம பிரமாதமா தூக்கி ஒரு சொருனா பாருங்க. ராயாவாலே தடுக்க முடியல, கோல்ல போய் வந்துச்சு. நிறைய பேர் பேலண்டர் தீச்சிருவான், பேலண்டர் லெவல் கோல் தான் சொல்றாங்க. சரியான இது நடந்ததுமே என்ன பண்ணிட்டான் ஆர்டெட்டா, 4 பேரை தூக்கி உள்ள ஒரே டைம்ல சப்ஸ்டியூட் பண்ணிட்டான். அதை பார்க்கும்போது செம சிரிப்பு. என்னடா இது ஒரே டைம்ல 4 பேரை சப்ஸ்டியூட் பண்றான், அவ்வளோ வந்து யுனைடெட் வந்து ஒரு பேக் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு 83rd மினிட்ல வந்து ஒரு கார்னர் ஆர்சனல் கிடைக்குது. அவனுங்க வந்து உள்ள சுருக்கிட்டானுங்க. மைக்கேல் மெரினோ ஒரு டாப்பிங் அடிச்சுனா கோல். ஏன்னா அது 2-2 ஆயிடுச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அந்த டைம்ல தான் நம்ம பாலை தூக்கி 1-2 ப்ரூனோவும் மெயினோவும் ஆடுறாங்க. ஆடி குன்யாவுக்கு போட்டோன்னே குன்யா வந்து செஷ்கோக்கு பாஸ் பண்ணுவோம், இதான் நடக்கும்னு நினைக்கிறோம். நார்மல் யுனைடெட் என்ன 1-2 டிராப் பண்ண தானே பார்ப்பாங்க. குன்யாங்க வந்து இப்படி ஒரு கர்ல போடுறான் பாருங்க, அப்படியே ஃபிளைட் சைட்ல போய் சொருகி கோல். இந்த மேட்ச் நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு போய் ஃபுல்லா ஹைலைட்ஸை பாத்துருங்க. செம்ம மேட்ச். உங்களோட இன்டேக்ஸ் வந்து இந்த மேட்சை பத்தி என்னதுன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.